கொண்டேன். அங்கிருக்கின்ற கோயில்களிலே கட்டி வைத்திருக்கின்ற அந்த அன்பர் தான் இப்பொழுது இங்கே அந்த கோயிலிலே இருந்தவர். அப்பொழுது இருந்தவர் வேறொருவர். இப்பொழுது திருவண்ணாமலை கோயிலிலே அந்த பதவியிலே இருக்கிறவர் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார் எனது அன்பர். அந்த திருவண்ணாமலை கோயிலிலே விருந்தினர் விடுதிகள் எல்லாம் கட்டி வைத்திருக்கிறார். அந்த விருந்தினர் விடுதியிலே நான் என்னுடைய இயக்கத்தினுடைய ஊழியர்களை எல்லாம் கூட்டி வைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ரொம்ப தீவிரமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். நேரம் ஆகிக் கொண்டே இருக்கிறது. அதனாலே நான் நினைக்கிறேன், இனி இங்கிருந்து செங்கம் போக வேண்டும். செங்கம் போவதற்கு காலதாமதமாகிவிடும். எனவே இந்த தடவை சாமியை பார்க்க வேண்டாம் என்று முடிவு செய்து மிக விளக்கமாக நமது அடுத்த கட்டம் என்ன, அடுத்த கட்டம் என்ன, அடுத்த கட்டம் என்ன என்று விளக்கிக் கொண்டே இருக்கிறேன். அவ்வளவையும் கூர்ந்து கவனித்து கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் திடீரென்று கவனக்குறைவாகி எல்லோரும் இன்னொரு பக்கத்திலே திரும்புகிறார். என்னடா இவ்வளவு சிரமப்பட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இவ்வளவு நேரத்திற்கு அதை வாங்கி வாங்கி விழுங்குவதை போலே அத்தனையும் கேட்டுக் கொண்டவர்கள் இப்பொழுது திரும்பி எங்கேயோ பார்க்கிறார்களே என்று பார்க்கிறேன். அங்கே நாம் சொல்லுகிற விசிறி சாமியார் கையை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். எப்போது வந்தார் என்று எனக்கு தெரியாது. Have I disturbed your meeting? உன்னுடைய கூட்டத்தை நான் இடைஞ்சல் செய்து விட்டேனா என்று ஒரு வார்த்தையை கேட்டார்கள். இல்லை சாமி என்று வணங்கினேன். Father will bless you அப்படி என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். தந்தை உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இதற்கு பிறகும் நான் காலதாமதமாகிறது என்று சுவாமியை பார்க்காமல் இருக்க முடியுமா? சுவாமியை பார்க்க ஆரம்பித்தேன். அவர்கள் சிரட்டையிலே தேத்தண்ணீரை வாங்கி ஊற்றிக்கொண்டு எனக்கு கண்ணாடி கிளாஸிலே கொடுத்தார். இப்படி பழகி 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 கொஞ்ச நாளாகி இன்னும் சில சம்பவங்கள் இருக்கின்றன. அதை சொல்ல வருகிறேன். நான் ஒரு நாள் அதை ரொம்ப விளக்கமாக சொல்ல மாட்டேன். சொன்னால் என்னுடைய கொள்கை ஒரு கோட்பாடு. நான் ஆத்மீக கூட்டங்களிலே வேறு எதுவும் பேசுவதில்லை என்று சொல்வதை போலே வேறு எதுவும் வந்துவிடக்கூடாது. ஆனாலும் குறிப்பு காட்ட வேண்டும். ஒரு தடவை நான் போய் அமர்ந்திருந்தேன். அமர்ந்திருந்த பொழுது சிகரெட்டை அப்படியே பிடித்துக் கொண்டிருந்தார். என்னையே கூர்த்து பார்த்துக் கொண்டிருந்தார். திடீரென்று பக்கத்திலே அழுக்கு முடைகளை எல்லாம் கட்டி வைத்திருப்பார். அழுக்கு முடைகளை அவர்கள் கட்டி வைக்கிறார்கள் என்று சொன்னால் நமது முடைகளை எல்லாம் கட்டி வைக்கிறார்களோ என்றுதான் எனக்கு தோன்றுகிறது சில நேரங்களிலே. ஏனென்றால் பாரதியும் அப்படித்தானே சொன்னான். புதுச்சேரி வீதியிலே அவன் போய்கொண்டிருக்கிற பொழுது குள்ளச்சாமி ஓடுகிறார். குள்ளச்சாமி என்று சொல்லுகிற ஒருவர் மாங்கோட்டை சாமி என்று அவரை சொல்வார்கள். குடு 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 ஓடுகிறார். 2-3 அழுக்கு மூட்டை உள்ளே கிடக்கிறது. கந்தல் துணி பழைய காகிதம் எல்லாம் கட்டி வைத்திருக்கிறார். பாரதி துரத்துகிறான். பாரதிக்கு எதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை. தி இன்க்விசிட்டிவ் மைண்ட்ஸ். உடனே பின்னாலே துரத்துகிறான். குள்ளச்சாமியை போய் பிடித்து விட்டான். குள்ளச்சாமி, இதன் அழுக்கு, இத்தனை மூட்டைகளை நீ சுமக்கிறாயே, முதுகிலே போட்டுக்கொண்டு ஓடுகிறாயே ஏன் என்று கேட்டபொழுது அவர் சொன்னாராம், நான் வெளியே சுமக்கிறேன், நீ உள்ளே சுமக்கிறாய். அழுக்கு மூட்டையை நான் வெளியே சுமக்கிறேன், நீ உள்ளே சுமக்கிறாய் என்று சொன்னதை போலே, அந்த அற்புதத்தை சொன்னதை போலே, இவர் அழுக்கு மூட்டை வெளியே தானே இருக்கிறது, அந்த அழுக்கு மூட்டைக்குள்ளே இருந்து 2-3 காகித துண்டை எடுத்து ஒன்றை எடுத்து படித்தார். அப்படி கொஞ்ச நேரம் பார்த்து விட்டு நீ படி என்றார். நான் மனதுக்குள்ளே படிக்க ஆரம்பித்தேன். வாய் விட்டு படி, ரீட் அலவுட், சத்தமாக படி என்றார். அது ஒருவர் பேசிய பேச்சினுடைய பத்திரிகை நறுக்கு, தி கிளிப்பிங் ஆஃப் எ நியூஸ் பேப்பர், ஆங்கில பத்திரிகையினுடைய நியூஸ் பேப்பர். பேசியது யார் என்றால் பிராங்க் ஆண்டனி. பிராங்க் ஆண்டனி ஆங்கிலோ இந்தியர்களுடைய தலைவர். அவர் சொல்லுகிறார், இந்திரா காந்தியை நான் ஏன் ஆதரிக்கிறேன் என்பதற்கு அடுக்கடுக்கான காரணங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை என்னை படிக்க சொல்லுகிறார். இந்திரா காந்தியை எதிர்த்துக் கொண்டிருக்கிற என்னை. படிக்க சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதன் பிறகு படிப்படியாய் நான் படித்ததற்கு பிறகு அவரிடம் கொடுத்த போது, கீப் இட் வித் யூ, என்ன குறிப்பது எனக்கு தெரியாது, இதை நீயே வைத்துக்கொள் என்றார். கொஞ்ச நாளாயிற்று, காலங்கள் மாறின. அவர்கள் பொற்கோயில் நடவடிக்கை எடுத்தார்கள். நான் அவர்களோடு அரசியல் ரீதியிலே உறவு கொண்டேன். என் கட்சியை வைத்துக் கொண்டேன். சிறிது நாட்களுக்கு பிறகு அவர்கள் மறைந்து விட்டார்கள். மகனுடைய அழைப்பை ஏற்று நானும் அங்கேயே போய் சேர்ந்து விட்டேன். ஆனால் மூலம் எங்கு இருக்கிறது என்று பார்க்கிறேன். அது திருவண்ணாமலையிலே யோகி ராம் சுரத்குமார் எடுத்துக் கொடுத்த அழுக்கு மூடையிலிருந்து எடுத்துக் கொடுத்த ஒரு துண்டு காகிதத்தில் அது இருந்தது என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது
அவர்கள் ஆன்மீகத்தை மட்டும்தான் வழிநடத்துகிறார்களா? என்னை போன்ற அறியா பிள்ளைகளையும் வழிநடத்துகிறார்களா? எனக்கு தெரியாது. நான் அதற்கு மேலே இதை விளக்க மாட்டேன். ஆனால் கொஞ்ச நாள் அதிலே இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது, பல்வேறு கூட்டங்களுக்கு சென்று சென்று வருகிற பொழுது, ஒரு நாள் நான் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நான் எப்போது இயல்பாக பேசுகின்ற பேச்சு வரமாட்டேன் என்கிற ஏதோ தடுக்கிறது. டாக்டரிடம் கொண்டு போனேன். அவர் சொன்னார், உன்னுடைய தொண்டைக்குள்ளே நாடியூல்ஸ் என்று சொல்லுகின்ற சிறு சிறு சதை துண்டுகள் வளர்ந்திருக்கின்றன என்றார். எனக்கு உலகமே இருண்டது போல் ஆயிற்று. என்னுடைய குமரி தாயினுடைய பாதத்திலிருந்து பிறந்து தமிழ் தாயினுடைய சிறு அருளால் பெரு அருளாலே ஓரளவுக்கு உலகத்திற்கு அறிமுகமாவதற்கு காரணமாக இருந்த இந்த தொண்டை இனி பயனற்று போய்விடுமோ என்று நினைத்து டாக்டரிடம் போனேன். ஒரு டாக்டர் சொன்னார், 3 நாள் என்னுடைய படுக்கையில் இருந்தால் 4வது நாள் நீ சொற்பொழிவு செய்யலாம் என்றார். எனக்கு சீக்கிரம் போக வேண்டும் என்ற ஆசையிலே நான் போனேன். 3 நாள் ஆயிற்று, 4 நாள் ஆயிற்று, 10 நாள் ஆயிற்று, 15 நாள் ஆயிற்று. வாய் திறந்து பேச வந்தால் காற்று வருமே தவிர சத்தம் வராது. என் மகள் மருத்துவம் படித்தவள், டாக்டர் தமிழிசை, என் கூடவே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. காஃபி வேண்டும், ஸ்லேட்டும் சாக்பீஸும் வாங்கி கொடுக்கிறாள். அப்பா இதில் எழுதி காட்டுங்கள் என்று. நான் கதறி அழுகிறேன். முருகா, நீ பேச முடியாமல் இருந்த ஊமை குமரகுரனை பேச வைத்துவிட்டு பேசிக் கொண்டிருந்த குமரியானந்தனை ஊமையாக்கி விட்டாய் இறைவா என்று நான் கதறி கதறி அழுகிறேன். நேரே தஞ்சாவூர் போய்விட்டோம். ஏனென்றால் என்னை பார்த்துவிட்டு போகிறவர்கள் எல்லாம் வெளியே போய் பேசுகிற பொழுது பேசுகிற சத்தம் எனக்கு கேட்கிறது. குமரியானந்தன் இஸ் finished. Without his voice, what is he? அவருடைய சத்தம் இல்லை என்றால் அவனிடம் என்ன சத்து இருக்கிறது? இது தூரத்திலே அவர்கள் பேசுவதை நண்பர்கள் கேட்கிறார்கள், என் காதிலேயே விழுகிறது. இன்னும் ஒரு டாக்டர் பார்த்தார், அவரும் ஆபரேஷன் செய்தார். பிறகு 2 தடவை ஆபரேஷன் ஆயிற்று, பேச்சு வரவில்லை. என்னுடைய மகளும் நானும் திருவண்ணாமலைக்கு புறப்பட்டோம். திருவண்ணாமலைக்கு புறப்பட்ட உடனேயே என்ன நினைத்தாரோ தெரியாது, அன்று வந்திருந்தவர்கள் அத்தனை பேரையும் வெளியே போக சொன்னார். என்னுடைய மகளிடமே பேசிக் கொண்டிருந்தார். பிறகு திடீரென்று எழுந்து என் மகள் எல்லா விவரத்தையும் சொன்னாள்.